செந்தில் பாலாஜி கரூர் இளவரசர் செந்தில் பாலாஜி ஒன்னும் ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் அரசு ஒப்பந்தாருன்னா பெருசா கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ல கிடையாதுங்க. இந்த 50,000 1,00,000 அந்த டிச்சு கட்டுறது, சாக்கடை கட்டுறது, கக்கூஸ் கட்டுறது, இந்த வேலை தான் எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட வரலாறு படைத்தவர் தான் இன்னைக்கு 1,00,000 கோடிக்கு அதிபதியான திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு 1,00,000 கோடியை தாண்டும். வாட்டலுக்கு 10 ரூபா, இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பர்ச்சேஸ் கமிஷன் தனியா இருக்கு. மின்சாரம் 1 மெகாவாட் போடணும்னா 25 லட்சம் அண்ணனுக்கு படியளக்கணும். அதுல பர்ச்சேஸ்க்கு தனியா கமிஷன். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக என்னை பற்றி சில விசமிகள் சமூக வலைதளங்களிலும் பிரஸ் மீட் என்ற போர்வையிலும் சில சமூக விரோதிகள் அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சத்தியமூர்த்திங்கிற ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கிறேன். அது என்ன கட்சி? வன்னிய மக்கள் கட்சி. நேர் சமுதாயத்தை கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி. அந்த நபர் மேல பல மோசடி புகார்கள் நிலுவையில் இருக்குது. இப்பதான் கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு அவரும் ஒரு கூட்டாளி ஒரு பெண்மணியும் சேர்ந்து ஒரு அட்வொகேட்ட 63 லட்சம் ரூபாய் நிலம் வாங்கி தரதா ஏமாத்தினத புகார்ல உள்ள போயிட்டு ஜாமீன்ல வந்திருக்க ஒரு ஜாமீன் கைதி. அவருக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதை இல்லை. லாலாப்பேட்டையில கூட ஒருத்தருக்கு இன்னும் 5 லட்ச ரூபா தரணும், இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன், நிலம் வாங்கி தரேன், செக் மோசடி, இந்த மாதிரி பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மோசடி பேர் வழிதான் அந்த சத்தியமூர்த்தி. அவர் சொல்றாரு, என்னைய நான் இல்லீகலா பிசினஸ் பண்றேன், மைனிங் பண்றேன். என்னோட பேர்ல, என் பிரேம்நாத்ங்கிற பேர்ல எனக்கு ரஃப் ஸ்டோன் அண்ட் கிராவல் லைசன்ஸ் என் பேர்ல இருக்கு. அது இல்லாத வெஞ்சமங்கூடலூர் பகுதியில புதுசா கிராவல் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அது சம்பந்தமா ஒரு ஆடியோ உரையாடல் வந்துச்சு. என்கிட்ட ஒருத்தர் அட்வான்ஸ் 11 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் 1.5 லட்சம் பெற்றுக்கொண்டு அந்த இடத்த இன்னொரு நபருக்கு, நொச்சிப்பட்டி இளங்கோ அப்படிங்கிற திமுக தாந்தோணி ஒன்றிய முக்கிய புள்ளிக்கு அவங்க அதிக விலைக்கு வித்தாங்களா என்னன்னு தெரியல. அது சம்பந்தமா நான் பேசினேன். ஏன்னா அந்த இடத்துக்கு நான் பர்மிட் போடுறதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணி இப்போ அந்த ஃபைல் கரூர் ஆர்டிஓ டேபிள்ல இருக்கு. அவர் டிரான்ஸ்ஃபர்ல போனதுனால பண்ண முடியல. இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் எனக்கு எப்படி லைசன்ஸ் தர மாட்டாங்க. அடுத்த ஆட்சி எங்க கூட்டணி ஆட்சி, அதிமுக தலைமையிலான அணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அப்ப நான் லைசன்ஸ் வாங்கிக்குவேன். இப்ப அந்த செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுட்டாங்க. 3.5 மாசம் தொழில் எல்லாமே முடக்கி தான் வச்சிருக்காங்க. நான் அதை பத்தி கவலை இல்லை. நான் மாமா அப்படின்னு செந்தில் பாலாஜியும் திரு விஜயபாஸ்கர் அவர்களையும் கூப்பிடுறதா அந்த சமூக விரோதி சொன்னாரு. எனக்கு திருமணத்திற்கு மாலை எடுத்து போட்டவர் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர். மாமாவை மாமன் தான் கூப்பிடணும், சித்தப்பான்னு கூப்பிட முடியாது. அதே போல திரு செந்தில் பாலாஜிக்கு பங்காளி முறையாகக்கூடியவர் தான் திரு விஜயபாஸ்கர். அவரையும் மாமன் தான் கூப்பிடுவோம். வயசுக்கு மூத்தவங்களும் மாமான்னு கூப்பிடுவோம், வயசுக்கு சின்னவங்களா இருந்தா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவோம். திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு இளையவர், அவரை பார்த்தா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவோம். இது எங்களோட வழக்கத்துல ஒண்ணு. அவங்களே அதை பத்தி கண்டுக்கிறப்ப இவரு தேவையில்லாம அது இல்லாத பாத்தீங்கன்னா திரு முன்னாள் அமைச்சர், வருங்கால அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர் வீட்டுல 300 யூனிட் மணல் இருந்ததா அவரு சொல்றாரு, திருட்டு மண் அப்படிங்கிறார். அதற்குண்டான ஆதாரத்தை திரு விஜயபாஸ்கர் அவர்கள் என்னிடமே காட்டியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக அரசு நடத்திய மணல் குவாரியில் இருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்ட மணல். அந்த மணல் அது பல வருஷமா அங்க கொட்டி கிடக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த மணல்ல மரமே முளைச்சிருச்சு. அந்த மண்ணை இப்ப போய் திருட்டு மண்ணு சொல்லிட்டு உள்ள ஆத்துக்குள்ளார காவேரி ஆத்துல மாட்டு வண்டி தொழிலாளருக்கு திரு விஜயபாஸ்கர் அவர்களும் சப்போர்ட் பண்றாரு. மாட்டு வண்டி தொழிலாளர் மண்ணல்றத அவர் ஆதரிக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஹிட்டாச்சியில் அல்றத எதுக்குறாரு. உள்ள போய் அவர் ஆத்துக்குள்ளார போய் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அன்னைக்கு வண்டியில பிடிச்சப்போ உள்ள 5 ஹிட்டாச்சி 5 லாரி தான் இருந்துச்சு. ஒரு மாட்டு வண்டி தடம் கூட அங்க கிடையாது. ஹிட்டாச்சியில் அள்ளி மாட்டு வண்டிக்கு லோடு போடுறேன்னு சொல்றாங்க. ஹிட்டாச்சியில் அள்ளி மாட்டு வண்டியில போட்டா அந்த ப்ரெஷர்ல மாடு கழுத்து ஒடிஞ்சு செத்து போயிடும். ஹிட்டாச்சியில் அள்ளி போட முடியாது. மாட்டு வண்டிக்கு மேனுவல் லோடிங் தான். ஹிட்டாச்சி 5 ஹிட்டாச்சி மாட்டு வண்டிக்கு போடுதுங்க. அப்புறம் சொல்றாங்க மாட்டு வண்டி மணலை லாரியில கடத்துக்கு ஏத்திட்டு போறாங்க, ஏத்திட்டு தான் போகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க. அவங்க கரூர் மாவட்ட தேவைக்கு பூர்த்தியாகிற அளவுக்கு அவங்க நேரா மாட்டு வண்டியில சப்ளை பண்ணட்டும். லாரியில ஏத்துறது திருட்டு பண்ண போறதையும் இவர் ஆதரிக்கிறார். அதே போல என்னை பத்தி சில விஷம கருத்துக்களை அவர் பதிவிடுகிறார். அவரை போன்ற மோசடி பேர் வழியோ சிறை சென்ற பறவையோ நான் அல்ல என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். அவரை தூண்டிவிடும் முன்னாள் அமைச்சர், திமுக கரூர் மாவட்ட செயலாளர்
திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. செந்தில் பாலாஜி, கரூர் இளவரசர் செந்தில் பாலாஜி ஒன்னும் ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். ராமேஸ்வரப்பட்டியில வேலுச்சாமி மகனா பிறந்த செந்தில் பாலாஜி, திரு வேலுச்சாமி அவர்கள் கூலி வேலை செய்தவர். இந்த கம்பி வேலி போட்டுறாங்க இல்லைங்களா தோட்டத்துக்குலாம், அந்த வேலை போனவர். இவர் ஒரு அரசு ஒப்பந்ததாரர் அந்த ஒரு செந்தில் பாலாஜி 2002 காலகட்டங்கள்ல. அரசு ஒப்பந்ததாரர்னா பெருசா கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ல கிடையாதுங்க. இந்த 50,000 1 லட்சம், இந்த டிச்சு கட்டுறது, சாக்கடை கட்டுறது, கக்கூஸ் கட்டுறது, இந்த வேலை தான் எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் கூலி கொடுக்க காசு இல்லை. அவர் ஓட்டிட்டு இருந்த சுசுகி வண்டியை வெறும் 5,000 ரூபாய்க்கு அடகு வச்சு கூலி கொடுத்தவர் தான் செந்தில் பாலாஜி. அப்படி அடகு வச்சுட்டு வீட்டுக்கு போனப்போ, தம்பி என்னாச்சுன்னு வேலுச்சாமி அவர் கேட்கிறப்போ, அவருக்கு தந்தை வேலுச்சாமி அவர் கேட்கிறப்போ இந்த மாதிரி சொல்றாரு. அவரு இந்த கம்பி வேலி வேலைக்கு போன காசு ஒரு 3,000மும், அவங்க அம்மா கோழி வித்த காசு ஒரு 2,000 போட்டு அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டி மூட்டுறாரு. இப்படிப்பட்ட வரலாறு படைத்தவர் தான் இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு அதிபதியான திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு 1 லட்சம் கோடியை தாண்டும். பாட்டிலுக்கு 10 ரூபா, இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பர்ச்சேஸ் கமிஷன் தனியா இருக்கு. சில சரக்கெல்லாம் கடையில கிடைக்காதுங்க. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு கமிஷன் தரலினா அந்த சரக்கு வாங்க மாட்டாங்க, டாஸ்மாக் வாங்காது. இரவு ஓடுது பாத்தீங்களா, சுமார் 50 லட்சம் பாட்டில் நைட்டு இல்லீகல். அது எதுவுமே டாஸ்மாக் குடோன் போயிட்டு வர்றதில்ல. நேரடியா கம்பெனில இருந்து அவங்க வாங்கி இவங்க என்ன பண்ணிக்கிறாரு, அதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 150 ரூபா அண்ணனுக்கு வந்துடுது. இதுக்கு மேல மின்சாரம் ஒரு மெகாவாட் போடணும்னா 25 லட்சம் அண்ணனுக்கு படி இழக்கணும். அதுல பர்ச்சேஸ்க்கு தனியா கமிஷன். அந்த நிலக்கரி இலக்குமதி இந்தோனேசியால இருந்து பண்றாங்க இல்லைங்களா, தரமற்ற நிலக்கரி ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு பில்லு போடுவாங்க. அதை ஏத்திட்டு வர்றதுக்கு டிரான்சிட்ல ஒரு 12 கப்பல் இருக்கு. ஸ்கிராப்புக்கு போடுற கப்பல் வாங்கி உலகத்திலேயே அதிக வாடகை, அதாவது கப்பலுக்குன்னு ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுல உலகத்துல அதிகப்படியான வாடகை நிர்ணயம் பண்ற அந்த அமௌண்ட் இந்த கப்பலுக்கு நிர்ணயம் பண்ணி அங்க இருந்து, அதாவது ஒரு ஷிப்ல வரும் நிலக்கரி, அதுல இருந்து கரை கொண்டாடணும். அந்த கப்பல்கள் அதுக்கு அதிக வாடகை கொடுக்குறாங்க. அதுக்கு ஏத்துற கிரெயின்ல இருந்து, கண்டெய்னர்ல இருந்து, ஹிட்டாச்சி லோடிங்ல இருந்து, லாரில இருந்து எல்லாத்துலயும் கமிஷன் அடிச்சு வச்சிருக்க தொகை. அந்த மாதிரி அண்ணன் 39 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. 39 தொகுதிக்கு அவர் தொகுதிக்கு 2,500 கோடி கூட செலவு பண்ணாலும் அவருக்கு ஒரு 10,000 கோடி மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. செலவு பண்ணுவார். எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் அவர் பொறுப்பாளராக இருக்க 39 தொகுதியும் கொங்கு மண்டலத்துல எங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த அளவுக்கு நாங்க வலுவான கூட்டணியா இருக்கோம். திமுக மேல மக்கள் கடுமையான வெறுப்புல இருக்காங்க, அதிருப்தியில இருக்காங்க. எப்படா இந்த ஆட்சி ஒளியும், எப்படா எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புல காத்திருக்காங்க. நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் ஓட்டு கொடுத்தாலும் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்கள் கரூரில் வெல்ல முடியாது. எங்கள் வெற்றி வேட்பாளர் வருங்கால அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சுமார் 70,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். வெண்ணெய்மலை பகுதியில் மட்டும், வெண்ணமலையில என் இடம் இருக்குது, அதுக்காக நான் போராடினேன் அப்படின்ட்டு அந்த விசவி சொன்னாரு. வெண்ணமலையில எனக்கு ஒரு சதுரடி இடம் கூட எனக்கு கிடையாது. நான் யார்கிட்ட எந்த ஆதாயமும் இன்ன வரைக்கும் நான் பெற்றதில்லை. திரு விஜயபாஸ்கர் அவர்களிடமோ திரு செந்தில் பாலாஜி அவர்களும் கேட்டு பாருங்க. நான் எந்த ஒரு தனி ஆதாயமோ பண ஆதாயமோ எதுவுமே, நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட அவங்கள்ட்ட போய் நின்னது கிடையாது. எனக்கு அது பிடிக்காது, அது தேவையில்லாதது, அவ்வளவுதான். வெண்ணமலை பகுதியில 9,840 வாக்குகள். அந்த 9,840 வாக்குகள்ல எங்க வெற்றி வேட்பாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் 9,800க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்குவார். கிழக்கு ஒன்றியத்தில் என்னுடைய பிரச்சார வேகம் தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். கிழக்கு ஒன்றியத்தில் சுமார் 20,000 வாக்குகள் அதிகம் பெறுவார். அந்த அளவுக்கு கிழக்கு ஒன்றியத்தில் வெறுத்து போயிருக்காங்க. மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத திரு எடப்பாடியார் ஆட்சி சிறப்பா செயல்படும். 2026ல மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். செந்தில் பாலாஜி என்கின்ற கரூர் இளவரசர் 2006ல் ஆரம்பித்த அவரது வாழ்க்கை 2026 தேர்தலோடு முடிவடைகிறது. 2006ல அன்னைக்கு வாசியை, அவங்கள மறைந்த வாசி அம்மையாரை எதிர்த்து நிக்கிறாரு. இப்ப கேசிபி வாசியை தோக்கடிக்கணும்னு உள்ளடி வேலை பார்த்து 30 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அதை வச்சுதான் அண்ணன் ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்காரு. அவரை தோக்கடிக்கணும். நாங்க பயங்கரமா, எங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் வெறியில இருக்காங்க. பயங்கரமா பாடுபடுவோம். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். அண்ணன் அன்புமணி அவர்கள் நல்லதொரு கூட்டணியை, நாங்கள் விரும்பிய கூட்டணியை தேர்வு செய்துள்ளார். இந்த கூட்டணி பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்த தடவை 200 தொகுதிகளுக்கு மேல நாங்க எங்க கூட்டணி பெறும். 2011ல் நிகழ்ந்தது போல் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும். இந்த திமுக திரும்ப வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி.
காய்ச்சல், போய் ஒரு ட்ரிப்ஸ் போட்டு வரேன், ஒரு 2 மணி நேரம் அட்மிட் ஆயிருந்தேன் ட்ரிப்ஸ் போட்டு. உடனே அதுக்கு ஒரு திமுக காரங்க அந்த ஐடிவிங்க அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறான். என்னமோ நான் வந்து உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில வந்து சீரியஸா இருக்கிற மாதிரி போடுறான். அதாவதுங்க, ஒரு மருத்துவமனைக்கு போனா வந்து உடல்நல சரியில்லாம தான் போக முடியும். குடிச்சிட்டு போய் மருத்துவமனையில படுத்துக்க முடியும். இந்த மாதிரி சில வன்மத்தை செந்தில் பாலாஜியின் தூண்டுதலில் பண்ணுகிறார்கள். செந்தில் பாலாஜி தான் துட்டு கொடுத்து இந்த சத்தியமூர்த்திங்கிறவனை பேச வச்சது. இந்த மாதிரி வந்து அதாவது சமூக நீதி பேசும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொருத்தரை தன் கைப்பிள்ளையாக வச்சிருக்கிறார். இங்க வேட்டுக்கவுண்டர் சைட்ல பாத்தீங்கன்னா ராஜ்கவுண்டர், இங்க பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்திங்கிற சத்தியபாளையாச்சிங்கிற சத்தியமூர்த்தி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர் வந்து கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜாதிக்கும் எந்த ஜாதி அந்த தலைவர் வேணா அவங்களுக்கு ஓட்டு போடலாம், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் சொல்லிக்கிறேன். என்னை பற்றியோ என் கட்சியை பற்றியோ திரு விஜயபாஸ்கர் அவர்களை பற்றியோ தேவையில்லாமல் எங்களை பற்றி வதந்திகளையோ அவதூறுகளையோ பரப்பினால் உங்கள் மேல் வழக்கு தொடர்வேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இரவோட இரவா அவசரமா விஜயபாஸ்கரோட இடத்துல இருந்த மண்ணு வந்து அவர் பர்மிட் வச்சதே எடுத்தாங்க. அதே போன்று திமுகவினர் வந்து அவங்க வீட்டுல வச்சிருக்காங்கன்னு சொல்லி வழக்கறிஞர் அதிமுக வழக்கறிஞர் பேட்டி தராரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதாங்க. மணல் திருடுறதே வந்து திமுக தாங்க. மணல் திருட்டு யார் பண்றா? செந்தில் பாலாஜியோட பினாமி ஒப்பந்ததாரர் மாயனூர் சங்கர் இன்செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல சொல்ல முடியுமா? இந்த என் வீட்டுக்கு வந்து நான் அந்த அரசு குவாரி நடந்தப்போ என் வீடு கட்டுமானத்துக்கு நான் கூட தான் ஒரு லோடு வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அரசு குவாரியா நடந்தப்போ நான் ஒரு லோடு வாங்கி பின்னாடி கொட்டி வச்சிருக்கேன். ஏன்னா அதையும் வந்து அள்ளிட்டு போட்டுமே. எல்லாரும் வந்து மணல் வச்சிருக்காங்க. அவர் கட்டடம் கட்டுறதுக்காக ஒரு சொந்த பயன்பாட்டுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக பர்மிட் அரசுக்கு வருவாய் செலுத்தி இவர் விலை கொடுத்து வாங்கிய மண்ணை திருட்டு மணல் என்று திருடி கொண்டு வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தான் திருடர்கள். அந்த மணலில் ஒரு காரச்சட்டி மணல் குறைந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஆட்சி மாற்றம் நிகழும். எந்த அதிகாரி அந்த மணலை எடுத்துட்டு சென்றாரோ அதே அதிகாரி அதே வண்டியை பிடித்து அதே இடத்தில் மணலை கொண்டாந்து கொட்ட வைப்போம். எங்களால் முடியும், எங்கள் கூட்டணி கட்சியால் முடியும். விஜயபாஸ்கர் அவர்கள் இதை செய்வார்.